பிள்ளைகளை வந்து விடுதலை செஞ்சிருக்கணும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வாடிய முகத்துடன் வெளியே வந்த பாடகர் சங்கீத்சன் விடுதலை புலிகளை மகிமைப்படுத்தியதால் நேர்ந்து பரிதாபம். வெளியே வந்து கூறிய முக்கிய விடயம். நடுவானில் ஸ்ரீலங்கா விமானத்துக்கு நேர்ந்த நிலை. உள்ளிருந்து அலறிய பயணிகள். தீப்பிடித்த விமான இயந்திரம். சற்று முன்னர் நேர்ந்த பெரும் சோகம். பாதிக்கப்பட்ட சிறுமியால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆடைகள் இரத்த கரைகளுடன் ஒப்பிட்டு பார்க்க DNA பரிசோதனைக்காக அட்டமஸ்தானாதிபதி அழைப்பு. மீண்டும் கிளறப்படும் விவகாரம். பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனின் படுகொலையானது ஒரு போர்க்குற்றம். ஹக்கீமின் கருத்துக்கு ஆளும் தரப்பு பதில். பிரபாகரனின் மகன் படுகொலை சேனல் 4 ஆவணப்படம் பொய் கூறுகிறது. பிரிட்டன் உள்ள இலங்கை வாழ்வோர் ஸ்தானிகாரம். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் இந்து கோவில் சான்று இல்லையாம். பறிபோகும் தமிழர் வழிபாட்டிடம். பரபரப்பாகும் முல்லைத்தீவு விவகாரம். இலங்கை வந்துள்ள பாலிவுட் நட்சத்திரங்கள். விமான நிலையத்தில் பரபரப்பான வரவேற்பு. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த சொல்லிசை பாடகர் சங்கீத்சன் இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் மீதான வழக்கை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அல்லாமல் குற்றவியல் கோவையின் பிரிவொன்றின் கீழ் தொடர்ந்து முன்னெடுக்க சட்டமா அதிபர் பரிந்துரைத்ததன் அடிப்படையில் இன்று அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சங்கீத்சனை பிணையில் விடுவிக்க கோரி இன்று நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குடும்பத்தினர் சார்பில் சட்டத்தரணிகள் சுபாகர், அஞ்சனன் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இதனை அறிந்த மற்றொரு தரப்பு சட்டத்தரணி தரப்பு ஏட்டிக்கு போட்டியாக மனு தாக்கல் செய்த சுவாரஸ்யமும் அங்கே நடந்திருந்தது. சங்கீத்சனின் குடும்பத்தினர் சார்பில் அரசியல் சார்பற்ற சட்டத்தரணிகள் மூலம் மனு தாக்கல் செய்யப்படவிருந்த நிலையில் தமிழ் அரசியல் கட்சியொன்றின் சட்டத்தரணிகளும் முண்டி அடித்துக் கொண்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். சாவகச்சேரி நாவற்குழி பகுதியில் ஆலயத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்வில் பாடலை பாடி அந்த பாடலுக்கு தனது இசை சேர்க்கையில் உருவான சொல்லிசை பாடலை இணைத்து சமூக ஊடகங்களில் சொல்லிசை கலைஞன் பகிர்ந்திருந்தார். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் கடந்த 2ஆம் திகதி இளைஞனை கைது செய்து விசாரணைகளின் பின் மறுநாள் 3ஆம் திகதி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியதை அடுத்து இளைஞனை எதிர்வரும் 17ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இளைஞனை விடுதலை செய்யுமாறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் பிணை கோரி மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இளைஞனுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அல்லாது தண்டனை சட்டக்கோவையின் பிரிவு 120 கீழ் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சட்டமாதிபர் இவ்வாறு காவல்துறையினருக்கு பணித்திருந்தார். இதனை அடுத்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து இளைஞன் சார்பில் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்கள் மன்றுக்கு கிடைக்காத காரணத்தால் பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் மீண்டும் நகர்த்தல் பத்திரம் ஊடாக மீண்டும் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் இளைஞனை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக போராடின மக்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பிள்ளைகளை வந்து விடுதலை செஞ்சிருக்கணும். அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வேறு என்ன நடந்தனோன்னு தெரியாது. நான் போய் பார்த்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஒன்று தான். நன்றி அண்ணாக்கு நன்றி. மின்னல் தாக்கத்திற்குள்ளான விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்றிரவில் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்த விமானம் ஒன்றே இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது. ஜூஎல் 606 ரகத்தைச் சேர்ந்த இந்த விமானத்தின் ஒரு இன்ஜின் மீது மின்னல் தாக்கியுள்ளது. இதனால் பாதுகாப்பு கோரி விமானத்தை மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலேயே தரையிறக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது விமானத்தின் ஒரு என்ஜின் மீது தீப்பிடித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் விமானத்தில் இருந்து பயணிகள் கத்தி அலறல் சத்தமிட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவித்திருந்தன. இதன் பின்னர் மாற்று விமானம் ஒன்றின் மூலம் குறிப்பிட்ட பயணிகள் குழுவினர் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரம் நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவத்துடன் காரணமான விமான பயணம் 5 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் தாமதமாகியுள்ளது. இந்த சம்பவத்தினால் பயணிகள் எவருக்கும் குறிப்பாக விமானத்திற்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என ஸ்ரீலங்கன் விமான சேவையின் ஊடக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
அனுராதபுரத்தின் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை எதிர்வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு சென்று DNA பரிசோதனைக்காக தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுர பிரதம நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். இரத்த மாதிரியை வழங்கியதன் பின்னர் அது தொடர்பான DNA பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் பிரதம நீதவான் அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு பணித்துள்ளார். நீட்டம்புவ போலீசார் தாக்கல் செய்த மேலதிக அறிக்கையை கவனத்திற்கொண்டே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின்படி முன்னர் பாதிக்கப்பட்ட சிறுமியால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட இரத்தக்கரைகள் படிந்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஆடைகள் அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. அந்த ஆடைகளில் மேற்கொள்ளப்பட்ட DNA பரிசோதனையில் சிறுமியின் ஆடைகளில் DNA அணுக்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக நீட்டம்புவ போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து சந்தேகத்திற்குரிய தேரரின் இரத்த மாதிரியை பெற்று அந்த ஆடைகளில் கண்டெடுக்கப்பட்ட DNA மாதிரிகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே இந்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மகன் பாலச்சந்திரனின் மரணம் குறித்து நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி முன்வைக்கப்பட்ட கருத்து குறித்து ஆளும் கட்சி MP ரியாஸ் ஃபாரூக் கேள்வி எழுப்பியுள்ளார். இறுதி யுத்தத்தின் போது ஜார் ஆட்சியில் இருந்தனர் என்றும் இந்த கொலைக்கு உண்மையில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஹாக்கி முன்வைத்த கருத்துக்கு இன்று பதில் வழங்கும் விதமாக அவர் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். பிரபாகரனின் மகன் படுகொலை சேனல் 4 ஆவணப்படம் பொய் கூறுகிறது. பிரிட்டன் உள்ள இலங்கை வாழ் ஸ்தானிகரம் நிராகரிக்கிறது. Now there is an unnecessary panic now among the government ranks about the Channel 4 killing fields new episode is to be broadcast tonight. Now this is regarding they are saying that there is a expectation that the killing of Balachandran, Prabhakaran's son, அது உண்மையிலேயே இந்த போர்க்காலத்திலே இப்படியான போர்க்குற்றம் ஒன்று நடந்திருக்குமாக இருந்தால், பிரபாகரனுடைய மகன் கொலை ஒன்றிருப்பாராக இருந்தால், கொலை செய்யப்பட்டிருப்பாராக இருந்தால் அது விசாரிக்கப்பட்டாக வேண்டும். அது யுத்த குற்றமாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு என்று சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. பாலிவுட் நட்சத்திரங்கள் சில்பா ஷெட்டி, குன்ரா, ஆதித்யா ராய், கபூர் மற்றும் ஜாக்குலின் பெர்னாண்டோஸ் ஆகியோர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஷில்பா ஷெட்டி, குன்ரா, ஆதித்யா ராய், கபூர் மற்றும் ஜாக்குலின் பெர்னாண்டோஸ் இன்று பண்டார் நாயக்கு சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது விமான நிலையத்தில் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் விமான நிலைய ஊழியர்கள் பாலிவுட் நட்சத்திரங்களுடன் எடுத்த புகைப்படம் வெளியாகியுள்ளது. பாலிவுட் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டோஸ் இலங்கையைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் இந்து கோவில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் வெளிப்படவில்லை என பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் RS செனரத் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக செயலாளர் தேசிய மரமுரிமைகள் பிரிவின் ஊடாக பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் AR செனரத்ன விக்ரமசிங்க விடுத்துள்ள அறிவிப்பிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் முல்லைத்தீவு குருந்தூர் மலை விகாரையின் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் ஐயனார் கோவிலை தொல்பொருள் மரபுரிமை சிதைவடையும் வகையில் புனரமைப்பது தொடர்பாக கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளரால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாக மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக உங்களால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உங்களது இலக்கம் மற்றும் 2026/3/20 தொடர்புடைய கடிதம் இது. முல்லைத்தீவு பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் மூலம் மேற்குறிப்பிட்ட குருந்தூர் மலை விகாரை அமைந்துள்ள இல்லமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட ஒரு இடமாகவும் எனவும் அங்கு ஒரு இந்து கோவில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் வெளிப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1940ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க தொல்பொருள் கட்டளைகள் சட்டத்தின் 33ஆம் பிரிவின் பிரகாரம் தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பிற்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்டவிரோதமானது என்பதுடன் அது 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அத்தகைய ஒரு பௌத்த மத தலத்திற்குள் இந்து கோவிலை நிர்மாணிப்பதன் மூலம் ஏதேனும் ஒரு தரப்பினரால் புனிதமாகவும் கௌரவத்துடனும் மதிக்கப்படும் ஒரு குழுவினரை மீண்டும் தூண்டும் வகையில் செயல்படுவது மேற்கூறிய கட்டளை சட்டத்தின் 31ஆம் பிரிவின் கீழ் குற்றமாகும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை காலம் காலமாக தமிழ் மக்கள் வழிபாடு செய்து வந்த ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் குருந்தூர் மலையில் உள்ளது.
அங்கு ஆண்டுதோறும் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவது அப்பிரதேச மக்களுடைய மரபாக இருந்து வந்துள்ளது. 2018 திடீரென பௌத்த பிக்கு ஒருவர் இராணுவத்தினரின் துணையுடன் புத்தர் சிலையை வைக்க முயன்ற போது தொடங்கியது பிரச்சினை. இதற்கெதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்காக மாறியது. குறித்த இடத்தில் பிரதான விகாரை ஒன்று இருந்தது என்று கூறிக்கொண்டு அந்த இடத்தில் புதிய விகாரை அமைக்க முயன்றிருந்தார் பௌத்த பிக்கு. நீதிமன்றம் இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் இதேவேளை தமிழ் மக்கள் தொடர்ந்து வழிபாடு நடத்த அனுமதி அளிக்கப்பட்டதுடன் ஜார்மங்கு புதிய கட்டுமானங்களை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளை விடுதலை செஞ்சிருக்கணும், அவ்வளவுதான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். வாடிய முகத்துடன் வெளியே வந்த பாடகர் சங்கீத்சன் விடுதலை புலிகளை மகிமைப்படுத்தியதால் நேர்ந்த பரிதாபம் வெளியே வந்து கூறிய முக்கிய விடயம். நடுவானில் ஸ்ரீலங்கா விமானத்துக்கு நேர்ந்த நிலை. உள்ளிருந்து அலறிய பயணிகள், தீப்பிடித்த விமான இயந்திரம், சற்று முன்னர் நேர்ந்த பெரும் சோகம். பாதிக்கப்பட்ட சிறுமியால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆடைகள் இரத்த கரைகளுடன் ஒப்பிட்டு பார்க்க DNA பரிசோதனைக்காக அட்டமஸ்தானாதிபதி அழைப்பு. மீண்டும் கிளறப்படும் விவகாரம். பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனின் படுகொலையானது ஒரு போர்க்குற்றம். ஹக்கீமின் கருத்துக்கு ஆளும் தரப்பு பதில். பிரபாகரனின் மகன் படுகொலை சேனல் 4 ஆவணப்படம் பொய் கூறுகிறது. பிரிட்டன் உள்ள இலங்கை வாழ்வோர் ஸ்தானிகாரம். முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் இந்து கோவில் சான்று இல்லையாம். பறிபோகும் தமிழர் வழிபாட்டிடம். பரபரப்பாகும் முல்லைத்தீவு விவகாரம். இலங்கை வந்துள்ள பாலிவுட் நட்சத்திரங்கள். விமான நிலையத்தில் பரபரப்பான வரவேற்பு.